ஆகவே அதற்கு மிக தார்மீக உரிமை இருக்கிறது. அதோடு இந்தியா என்று சொல்கிறோம். தமிழர்கள் தங்களை இப்போது இந்தியர் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். அந்த இந்திய தாயின் மடியிலே உள்ள ஒரு குழந்தைதான் நாம் எல்லாமும். அதுதான் மூலத்தாயகம். அந்த மடியில் உள்ள குழந்தையை மற்றவன் கொல்லுகின்ற போது வேடிக்கை பார்த்திருக்கிற ஒரு தாயாக இருக்க முடியுமா? இருக்க முடியுமா? 8 கோடி தமிழர்களின் குரல்களை இந்த உலகம் மதிக்கவில்லை. ஆனால் உலகம் மதித்தாலும் ராஜபக்சே மதிக்கவில்லை. உலக தமிழர்களின் குரல்களை மதிக்காத ஒரு நாட்டை உலகம் மதிக்கலாமா? எந்த நாடும் அந்த நாட்டை மதிக்க கூடாது. ஒரே வாரம் அவர்களை ஒடுக்கி விடலாம். ஆகவே உரிமைக்கு போராடுகிறவர்கள் அவர்கள் தீவிரவாதி என்று சில நாடுகள் முத்திரை குத்திருக்கின்றன. அது மிகப்பெரிய தவறு. விடுதலை போராட்டம் எதுவுமே தோற்றதில்லை. எல்லாருமே ஆயுதம் தாங்கி விடுதலை தான். ஆயுதம் தாங்கிதான் விடுதலை போராட்டம் செய்ய முடியும். ஆயுதங்களை கீழே போடு என்று சொல்லுகிறவர்கள் ஒன்று அறியாதவர்கள், இன்னொன்று அவர்கள் இழிந்தவர்கள். ஆயுதத்தை கீழே போட்டுவிட்டால் எவன் மதிப்பான்? போராட்டம் என்பது ஒரு தரப்புக்கிட்ட ஆயுதமும் இன்னொரு தரப்புகிட்ட வெறுங்கையில் இருந்தாங்க மதிப்பான அவர். ஆகவே ஆயுதத்தை அவர் போட முடியாது. ஈழ விடுதலைக்கு இந்த உலகம் ஒத்துழைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழீழத்தில் அப்பாவி மக்கள் மற்றும் தமிழ் மக்கள் கொல்லப்படுவதை எதிர்ப்பு தெரிவித்து மற்றும் ஐக்கிய நாட்டு சபை இதில் உடனடியாக ஒரு தீர்வு காண்பதற்கு ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த மாற்றத்திற்கு வந்திருக்கோம். மலேசியாவில் வாழ்கிற 17 லட்சம் தமிழ் மக்கள் அவர்களை பிரதிநிதிக்கும் குழுக்கள் ஒன்றாக இணைந்து இந்த மாற்றத்தை கொடுக்கிறோம். இதன் வழி ஐக்கிய நாட்டு சபை ஸ்ரீலங்கா பிரச்சனைகள் தலையிட்டு அது நல்ல முடிவை கொண்டு வரும் என்று நாங்கள் நம்புகிறோம்.